இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம்னா தியாகத்தை பார்க்குறல்லே, கஷ்டத்தை பார்க்குறல்லே. கேட்குறது வெஸ்ட்டுக்கு ஓனர்கிட்ட கால் பண்ணி கேட்குறது, என்ன ஹோட்டல் போட்டிருக்கிறீங்க, யாரோட சாப்பாடு எடுத்திருக்கிறீங்க, புஃபெட்டா, 5 ஸ்டாரா, 4 ஸ்டாரா, தைபா ஃப்ரண்டா, ஹில்டனா, கிளாக் டவரா, கிளாக் டவரில் எத்தனை நாள், அங்கே எத்தனை நாள், இங்கே எத்தனை நாள், ஜம்சம் எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, ஈச்சம்பழம் தருவீங்க. கொழும்புல மாஷா அல்லா ஜம்சமும் வாங்கலாம் 6000 ரூபா சல்லி இருந்தா, அஜ்வாவும் வாங்கலாம், அதை விட கொஞ்சம் தான் விலை கூட, அம்பரும் வாங்கலாம் லத்தீஃபியாவுக்கு போனால், எல்லாம் எடுக்கலாம் கொழும்புல. நாங்கள் எடுக்க போகிறது சாமானை அல்ல. 1000 பேர் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்திலே நீயத்தை மாற்றி விட்டுருவான். கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வரையிலுமா உங்களுக்கு, கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வரையிலுமா, நீங்கள் தான் போகிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வர போகிறல்ல, நான் துவா கபூலாகிற மனுஷனா திரும்பி வாரத்துக்கு போகிறேன். நான் அன்று பிறந்த பாலகனா திரும்பி வாரத்துக்கு போகிறேன். நான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜி செய், உனக்கு சொர்க்கம் தாரேன். நான் ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜி செய்ய நான் போகிறேன். உங்களோட சாமான் தூக்குறதுக்கு, இங்கே சாமான் வாங்குறதுக்கு, ஜித்தால போய் தங்கம் வாங்குறதுக்கு, இதுக்கல்ல நான் வாரது. எங்களோட நீயத்தை ஆரம்பத்தில் சரிப்படுத்தி கொண்டா இந்த இடத்துல வச்சு நான் சொல்றேன், உங்களுக்கிட்ட அன்பாக இரக்கமாக பணிவாக கேட்கிற விஷயம்தான். இந்த இடத்துல வச்சு நீங்க நீயத்தை வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்துல என்ன சொல்றான்? ஆண்களே பெண்களே, அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்துல என்ன சொல்றான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீ ஹஜ்ஜி செய்யறதாக இருந்தாலும் உம்ரா செய்யறதாக இருந்தாலும் எனக்காக செய், எனக்காக செய். நீ ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல, சாமான் வாங்குறதுக்காக அல்ல, எனக்காக நீ ஹஜ்ஜி செய். அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது, ரிக்வெஸ்ட் அல்ல, அல்லாஹ்வுடைய ஆர்டர். இந்த இடத்துல நாங்க நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உனக்காக ஹஜ்ஜி செய்ய போறேன், எனக்கு நீ வேணும், வேறொன்றும் தேவையில்லை எனக்கு. அவன் கிடைச்சா எல்லாம் கிடைக்கும் சகோதரர்களே, எல்லாம் கிடைக்கும். இந்த ஹாஜிமார்களுக்கு, இந்த ஹாஜாக்களுக்கு நான் புகாரியுடைய முதலாவது ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும் நீயத்துல. நீயத்து பிழைச்சா எல்லாம் பிழை, நீயத்து பிழைச்சா எல்லாம் பிழை, எல்லாம் ரோங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதலாவது சஹீஹுல் புகாரி, குர்ஆனுக்கு பின்னால் உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய கிதாப். அதுல நாயகத்துடைய முதலாவது வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் என்னது? இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களோட அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படும், உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களோட அமல்கள் பூர்த்தியாகும் உங்களோட நீயத்தை வச்சுதான். நீங்க என்ன நீயத்தில் போறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்.